ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். அரசுமுறை பயணமாக புதுச்சேரிக்கு வந்துள்ள மத்திய இணையமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால். துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் பூங்குத்து கொடுத்து வரவேற்பு. வார விடுமுறை தினத்தையொட்டி கடற்கரையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். கடலில் குளிக்க தடை விதித்து எச்சரித்து அனுப்பினர் காவல்துறையினர். புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற சர்வதேச யோகா தினம். துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் துவக்கி வைத்து சிறப்புரை. முன் அனுமதியின்றி விடுப்பு எடுக்கும் தினத்திற்கான ஊதியம் துண்டிக்கப்படும். அரசு துறைகளுக்கு தலைமை செயலர் சுற்றறிக்கை. இனி விரிவான செய்திகள். அரசுமுறை பயணமாக புதுச்சேரிக்கு வந்துள்ள மத்திய சட்டம் மற்றும் நிதி இணை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வாலை புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பூங்குத்து கொடுத்து பொன்னாடை போர்த்தி வரவேற்றனர். தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்ட அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் சார்பில் புதுச்சேரிக்கு வருகை தந்துள்ள மத்திய இணையமைச்சருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வருடத்தின் முதல் வார விடுமுறை தினத்தையொட்டி புதுச்சேரி கடற்கரையில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். புதுச்சேரியின் முக்கிய சுற்றுலா தலமான கடற்கரையில் வார விடுமுறை நாட்களில் பொதுமக்கள் தங்களது குடும்பத்தினருடன் வருகை தருவது வழக்கம். இந்நிலையில் தற்போது புத்தாண்டு கொண்டாட்டத்தை தொடர்ந்து முதல் வார விடுமுறையொட்டி கடற்கரையில் குவிந்த சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கடலில் இறங்கி குளிக்க ஆர்வம் காட்டினர். அவர்களை காவல்துறையினர் கடலில் இறங்கக்கூடாது என்று எச்சரிக்கை விடுத்து திருப்பி அனுப்பினர். மேலும் தற்போது கடல் அலையும் சீற்றமாக காணப்படுவதால் பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி கடலில் இறங்கி குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது கடல் அலையில் சிக்கி உயிரிழப்புகள் ஏற்பட்டதை தொடர்ந்து லைஃப் கார்டு வீரர்கள் கடற்கரை பகுதியில் பாதுகாப்பு பணிக்காக நியமிக்கப்பட்டனர். ஆனால் வார விடுமுறை தினங்களில் அவர்கள் பணியில் இல்லாததும் போதிய காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் இல்லாததால் உயிரிழப்புகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் பொதுமக்களும் தங்களின் பாதுகாப்பு கருதி கவனமாக செயல்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற 30வது சர்வதேச யோகா திருவிழாவை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர். புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை 30வது சர்வதேச திருவிழா பழைய துறைமுக வளாகத்தில் துவங்கியது. விழாவை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் துவக்கி வைத்தார். முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், தலைமை செயலர் சரத் சவுகான், சுற்றுலாத்துறை செயலர் ஜெயந்தகுமார் ரே, இயக்குநர் முரளிதரன், யோகா பயிற்சியாளர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். யோகா திருவிழா வரும் 7ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், மனிதர்களை பல்வேறு நோய்களிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றால் அதற்கான தீர்வை யோகா தரும் என்றும், குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள், அலுவலர்கள், நோயாளிகள் என்று எல்லோருக்கும் பயன் தரும் விதத்தில் யோகாவை எளிமைப்படுத்தி முறைப்படுத்தி பயிற்சி தர வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். முன் அனுமதியின்றி விடுப்பு எடுத்தால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தலைமை செயலர் சரத் சவுகான் அனைத்து துறைகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் அனைத்து துறைகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், அரசு ஊழியர்கள் முன் அனுமதி இல்லாமல் விடுப்பு எடுக்கக்கூடாது என்றும், அனுமதிக்கப்பட்ட விடுப்பு காலங்களை விட கூடுதலாக விடுப்பு எடுப்பது, அலுவலகம் தொடர்பாக வெளியே சென்று தங்கும்போது மீண்டும் அனுமதி இல்லாமல் காலத்தை நீட்டிப்பது ஆகியவை அரசு ஊழியர் விதிகளுக்கு புறம்பானது. மீறி விடுப்பு எடுக்கும் ஊழியர்களிடம் அத்தகைய நாட்களில் சம்பளம் துண்டிக்கப்படும் என்றும், விதிகளை மீறும் ஊழியர்கள் மீது துறை அதிகாரிகள் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இது தொடர்பான விவரங்களை துறை அதிகாரிகள் தலைமை செயலகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்கிரப் டைப்பர்ஸ் தொற்றினால் முக்கிய உறுப்புகள் செயலிழந்து உயிரிழப்பு ஏற்படும் என புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியை அடுத்த அண்டை மாநிலத்தில் தற்போது ஸ்கிரப் டைப்பர்ஸ் பரவி வருவதாலும் குளிர்காலங்களில் இந்நோய் அதிகம் பரவக்கூடிய வாய்ப்புள்ளதாலும் புதுச்சேரி சுகாதாரத்துறை மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு பதிவை பகிர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்கிரப் டைப்பர்ஸ் என்பது ஒரு வகை ஒட்டுண்ணி கடியால் ஏற்படுகிற காய்ச்சல். இது ஓரியன்ஷியா
சுட்சகமி என்ற பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. தொற்றுக்குள்ளான உண்ணிகள் மனிதர்களை கடிக்கும் போதுதான் மனிதர்களுக்கு பரவுகிறது என்றும், வேறு வழிகளில் மனிதர்களுக்கோ மனிதர்களிடமிருந்து மனிதர்களுக்கோ பரவுவதில்லை என்றும், அது இல்லாமல் மனிதர்கள் ஒருவரோடு உரையாடுவதாலோ கட்டி அணைப்பதாலோ தொடுதல், இருமுதல், தும்முதல் போன்றவற்றாலோ பரவுவதில்லை என்றும், பூனை, நாய், எலி போன்ற மனிதர்களிடம் நெருங்கி வாழும் உயிரினங்கள் மூலம் இந்த பாக்டீரியா தொற்றை ஏற்படுத்துகிறது என்றும், செல்லப்பிராணிகளுக்கு இந்த தொற்று ஏற்பட்டாலும் மனிதர்களுக்கு பரவ வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செல்லப்பிராணிகளில் இந்த உண்ணிகள் இருந்தால் அது மனிதர்களை கடிக்க வாய்ப்புள்ளது. இந்த உண்ணிகள் கடித்த 14 நாட்களில் காய்ச்சல், குளிர், நடுக்கம், உடல் சோர்வு, உடல் வலி, இருமல், உடல் முழுவதும் நெறிக்கட்டி கொள்ளுதல் போன்றவை ஏற்படும் என்றும், இதனை கவனிக்காமல் விட்டுவிட்டால் 2வது வாரத்தில் நுரையீரல் தொற்று, நிமோனியா, மூளைக்கு தொற்று பரவி கோமா, பதற்ற நிலை, திடீர் சுவாச செயலிழப்பு, கல்லீரலில் பாதிப்பு ஏற்படுத்தி மஞ்சள் காமாலை, மூளைக்காய்ச்சலை ஏற்படுத்தும் என்றும், கல்லீரல், சிறுநீரகம் போன்ற முக்கிய உறுப்புகள் செயலிழந்து மரணமடையும் வாய்ப்பு 30% வரை உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிகுறி இருப்பவர்களுக்கு உண்ணி கடித்த இடத்தில் சிகரெட்டை வைத்து சுட்டது போல கருப்பு நிறத்தில் உலர்ந்து போன நீள்வட்ட புண் ஏற்படும். இதனை எஸ்கர் என்று அழைக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். எனவே காய்ச்சலோடு சேர்த்து உண்ணி கடித்ததற்கான புண் இருந்தால் மருத்துவரை அணுக வேண்டும் என்றும், பாக்டீரியா தொற்று என்பதால் அரசு மருத்துவமனைகளில் கொடுக்கப்படும் மருந்துகள் மூலமாகவே இதனை முழுமையாக குணப்படுத்த முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டிலேயே காலதாமதம் செய்யாமல் முறையாகவும் விரைவாகவும் மருத்துவரிடத்தில் சென்று சிகிச்சை பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக வயது முதிர்ந்தோர், கட்டுப்பாடற்ற நீரிழிவு நோய் இருப்பவர்கள், ஊட்டச்சத்து குறைபாடு உடையவர்கள், இதய நோய், சிறுநீரக நோய், கல்லீரல் நோய் போன்ற இணை நோய் இருப்பவர்களுக்கு இது ஏற்பட்டால் பிரச்சனையை ஏற்படுத்தும் என்பதால் உடனடி சிகிச்சை தேவை என்றும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டவரை சிசிடிவி காட்சிகள் கொண்டு காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். புத்தாண்டை வரவேற்று அனைத்து இடங்களிலும் கோலாகலமாக கொண்டாடப்படும் நிலையில் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பல்வேறு குற்ற சம்பவங்களும் ஆங்காங்கே அரங்கேறி வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது இரவு 2 மணி அளவில் ஒரு வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திருடப்பட்டுள்ளது. இந்த திருட்டு சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்டவர் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர் குறித்து தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து காலாப்பட்டு காவல்துறையினர் தொடர் விசாரணையில் ஈடுபட்டதை அடுத்து அப்பகுதியில் பொருத்தப்பட்ட சிசிடிவி காட்சியை கொண்டு குற்றவாளியை அடையாளம் கண்டுள்ளனர். அதில் இருசக்கர வாகனத்தை திருடியவர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த சந்திரமணி என்பவரது மகன் கோகுல்ராஜ் என்பது தெரியவந்துள்ளது. இந்நிலையில் தற்போது காலாப்பட்டு பகுதியில் வீட்டின் வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை கோகுல்ராஜ் லாவகமாக திருடும் சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் மருத்துவர் உள்ளிட்ட 4 பேரிடம் 4,51,000 ரூபாய் மோசடி செய்த கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரி கிருமாம்பாக்கம் தனியார் கல்லூரியை சேர்ந்த மருத்துவர் சதீஷ் குருவில்லா என்பவரை மர்ம நபர் ஒருவர் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு பங்கு சந்தையில் முதலீடு செய்வது குறித்து பேசியுள்ளார். இதனை நம்பிய மருத்துவர் சதீஷும் மர்ம நபர் அனுப்பிய லிங்க் மூலம் 2 லட்சத்தை முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். இதேபோல் ரெட்டியார்பாளையம் பகுதியை சேர்ந்த விஜயகுமார் ராஜன் என்பவரும் மர்ம நபர் கூறியதை நம்பி 2 லட்சம் ரூபாயை முதலீடு செய்து மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். வேல்ராமட் பகுதியை சேர்ந்த கிருஷ்ணராஜ் என்பவரின் வங்கிக் கணக்கில் இருந்த 41,000 ரூபாயை அவருக்கு தெரியாமல் மோசடி கும்பல் எடுத்துள்ளது. மேலும் எல்லைப்பளைச்சாவடி பகுதியை சேர்ந்த பிரகாஷ் என்பவரின் வங்கிக் கணக்கில் இருந்து பயோமெட்ரிக் மூலமாக 10,000 ரூபாயை அவருக்கே தெரியாமல் எடுத்துள்ளனர். இந்த மோசடியால் பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் அடிப்படையில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்கவும் அறிவுரை வழங்கியுள்ளனர். புதுச்சேரி அபிஷேகப்பாக்கம் அருகே தமிழக பகுதியான சிங்கிரிக்கோடியில் லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆலயம் உள்ளது. பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் உலக நன்மைக்காக ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் லட்சுமி நரசிம்ம பெருமாள் தீர்த்தம் வழிபாட்டு மன்றம் சார்பில் பாத யாத்திரை நடைபெறும். இந்நிலையில் 28ஆம் ஆண்டு புனித பாத யாத்திரை புதுச்சேரி வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து தொடங்கியது. யாத்திரையை திருக்கோவிலூர் ஸ்ரீமத் எம்பெருமானார் GS சுவாமிகள் மங்களாசாசனம் செய்து துவக்கி வைத்தார். வேதநாத ராமானுஜதாச பாகவதர் குழுவினர்களின் நாம சங்கீர்ணத்துடன்
சென்ற யாத்திரையில் பெரியாழ்வார் திருத்தொண்டு சபை, வணிக வைசிய ஸ்ரீ ஹரிஹர பஜனை குழு, பாண்டுரங்க ரகுமாயி ஆன்மீக கைங்கரிய சபா, வேங்கடாத்ரி பஜனை கூடம், பாண்டவதூதன் சங்கீதன சபா உள்ளிட்ட பல்வேறு சபை குழுவினர் பங்கேற்றனர். இந்த யாத்திரையில் தமிழகம், புதுச்சேரியை சேர்ந்த அடியார்கள், 50க்கும் மேற்பட்ட பஜனை குழுக்கள், ஆயிரக்கணக்கான ஆன்மீக பக்தர்கள் கலந்து கொண்டனர். யாத்திரை கோவிலை அடைந்ததும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று அன்னதானம் வழங்கப்பட்டது. புனித யாத்திரையையொட்டி வைசியால் வீதி வாசவி மண்டபத்தில் முருகுமணியின் ஆன்மீக சொற்பொழிவு நடந்தது. பாத யாத்திரையையொட்டி புதுவையிலிருந்து சிங்கிரி கோவில் வரை பல்வேறு இடங்களில் பக்தர்களுக்கு அன்னதானம், தேநீர் வழங்கப்பட்டது. இந்த பாத யாத்திரைக்கான ஏற்பாடுகளை வழிபாட்டு மன்ற தலைவர் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். ஏனாம் தொகுதி முழுவதும் 500 பணியாளர்கள், 50 டிராக்டர்கள் மூலம் துப்புரவு செய்யும் பணியினை புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் துவக்கி வைத்தார். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் கடந்த காலங்களில் 250 துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டு வந்திருந்தனர். ஆனால் தற்போது தனியார் நிறுவனம் மூலம் துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. வெறும் 50 பணியாளர்களை மட்டுமே கொண்டு துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் சரிவர குப்பைகள் அள்ளப்படுவதில்லை என்றும், ஏனாமில் பல்வேறு இடங்களில் குப்பைகள் மலை போல் குவிந்திருப்பதாகவும், இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி அரசு டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் ஏற்பாட்டில் 500 பணியாளர்கள், 50 டிராக்டருடன் ஏனாம் முழுவதும் துப்புரவு பணி மேற்கொள்ளும் துவக்க நிகழ்ச்சி GMC பாலயோகி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இதனை மல்லாடி கிருஷ்ணராவ் துவக்கி வைத்தார். மேலும் கட்சி வேறுபாடு இன்றி துப்புரவு பணியில் பொதுமக்கள் ஈடுபட வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.